இந்த வேளையிலே நம்முடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து ஒன்று வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது அன்றைக்கி 1ஆம் தேதி தான் சொல்லி தந்தேன். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிக்கலாமா? என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினூடாக தேவன் நம்மோடு பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டிலே நம்முடைய ஸ்தாபனத்திலேயும் நம்முடைய சபையிலேயும் இதே வாக்குத்தத்த வசனத்தை வைத்திருக்கிறோம். கடந்த ஆண்டு கடைசியிலிருந்து எனக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம், ஜெயம் என்கின்ற காரியத்தை மையமாய் வைத்து தொடர்ந்து சில வாரங்கள் நான் அதை போதிக்கும்படியாக விரும்புகிறேன். ஜெயம் என்கின்ற வார்த்தையில் வெற்றி என்கின்றது வருகிறது. மேற்கொள்பவர் என்கின்ற அர்த்தம் அதிலே வருகிறது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் ஜெயம் இருக்கு. விக்டரி, சக்சஸ், ஓவர் கம்மர், காங்கரர், இப்படிப்பட்ட வார்த்தை பதங்கள் அதுக்குள்ளே உண்டு. இந்த செய்திகள் நான் சொல்லும்போது நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மற்றும் நித்தியம் வரைக்கும் உள்ளதான எல்லா வெற்றிகளும் அதிலே வரக்கூடியதாக இருக்கும். நமக்கு நல்லா தெரிய வேண்டும், நாம் எல்லா நிலையிலும் எல்லா விதத்திலும் வெற்றி பெற்றவர்களாக ஜெயம் எடுத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலேயும் வெற்றி வேண்டும். வெற்றி வேண்டும். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லையா, ஹை லெவலில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சக்ஸஸாக கோர்ஸ் என்ன செய்ய வேண்டும்? கம்ப்ளீட் பண்ண வேண்டும். சக்ஸஸாக முடிச்சிடான்னு சொன்னால் வெற்றியாக முடிச்சிடான்னு சொல்லுவாங்க. 10வது வரைக்கும் அல்லது 12வது வரைக்கும் படிக்கிறது ஒரு கோர்ஸ், அடுத்து பேச்சுலர் டிகிரி படிக்கிறது ஒரு கோர்ஸ், அடுத்து மாஸ்டர் டிகிரி பண்ணுறது, அடுத்து சோத்ரா, அடுத்து டாக்டரேட் பண்ணுறது, அது இன்னொன்று, இல்லையா? சோத்ரா. அப்போ முடிக்கணும். வெற்றிகரமாக அவர் என்ன செய்ய வேண்டும்? முடிக்க வேண்டும். சோத்ரம். சிலர் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் இருக்கும், இல்லையா? சோத்ரம். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, 3 வருஷம் இவர் படித்தார், ஆனால் பாஸ் ஆகலை. 3 வருஷம் இவர் என்ன செஞ்சார்? படித்தார். சோத்ரம். பாஸ் ஆனாரா இல்லையா என்பது அந்த ரிசல்ட்டில் தான் என்ன செய்யும்? தெரியும். சோத்ரம். ப்ரொஃபஷனல் வரும்போதோ அல்லது மற்ற காரியங்கள் வரும்போது தான் தெரியும் இவர் பாஸ் ஆனாரா இல்லையான்னு சொல்லி. சோத்ரம். அப்போ நம்ம வாழ்க்கை என்கின்ற நிலையிலேயும் இந்த பூமியிலே நம்ம வாழ்கிறோம். நான் அதை எப்பவும் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இந்த பூமியிலே வாழ்கிறோம். வாழ வைக்கிற வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். சரிதானா? சோத்ரம். நம்ம இன்னைக்கே பரலோகத்துக்கு போறவங்க இல்லை. ஆண்டவர் வந்தா போகலாம், அதுல தடை இல்லை. சோத்ரம். ஆனா அது வரைக்கும் நம்ம இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். வாழும்போது வெற்றியாக ஒரு சக்சஸாக நம்ம வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் கூட ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்கிற நாங்கள் கூட ஒரு இடத்துல வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? போகணும். சோத்திரம். தோத்துட்டு போனாங்க, ஃபெயிலியர் ஆச்சு. சோத்திரம். இது வரக்கூடாது. சோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்மை குறித்து தேவன் விரும்புகிறது, நம்ம எப்பவும் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோத்திரம். எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி சிறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. நம்ம ரட்சிக்கப்படும் போதே கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சு, அப்படிதானே? சோத்ரா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், அப்படிதானே? கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம யாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தாச்சு. அப்போ இந்த மாதிரி அனுபவங்களை பெற்றவர்கள், நமக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார் இல்லையா? பரிசுத்த ஆவி வரும்போது தேவன் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். எல்லாம் சரிதான், சோதரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றிகரமாக இருக்க வேண்டும். இங்க அவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்ப நம்ம வாழ்க்கை எப்பவும் எப்படி இருக்க வேண்டும்? வெற்றிகரமாக இருக்க வேண்டும், தோல்வி அடையக்கூடாது. சோத்திரம். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே சோத்திரம், ஜெயம் எடுக்கிறவர்கள், வெற்றி பெறுகிறவர்கள் முற்றுமுடிய என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் எடுக்க வேண்டும். சோத்திரம். முற்றும் ஜெயம் கொள்ள வேண்டும். சோத்திரம். ஓரளவுக்கு பாஸ் ஆயிட்டோம் அது இல்லை, ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிட்டு அது இல்லை. சோத்திரம். முற்றும் ஜெயம் எடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வது போல 35 மார்க் எடுத்தாலும் பாஸ் தான், 100 மார்க் எடுத்தாலும் பாஸ் தான். சோத்திரம். வித்தியாசம் உண்டா? வித்தியாசம் உண்டா? கட்டாயம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஜெயம் எடுத்தால் முற்றுமாக ஜெயிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்ம முற்றும் ஜெயம் எடுக்க வேண்டும், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறோம். சோத்திரம். அப்போ நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். சோத்திரம். அப்போ அந்த ஜெயம், அந்த வெற்றி எப்பவுமே நமக்கு இருக்க வேண்டும். சோத்திரம். கடந்த வாரத்தில் சொல்லும்போது, சாரி 1ஆம் தேதி சொன்னபோது, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த தூதன் அந்த குதிரையில ஏறி வரான் பாருங்க. சோத்திரம். அப்படி ஏறி வரும்போது அவனை குறித்து சொல்லுகிற வார்த்தை, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஸ்டார்டிங் சரியா இருந்தது பாருங்க. அந்த ஸ்டார்டிங்ல சொல்லப்படுகிறது, அவன் எப்படிதான் இருந்தான்? ஜெயிப்பவனாக இருந்தான். ஜெயிக்கிறவன், அவன் ஜெயிக்கிறவன், ஜெயிப்பவனாகத்தான் புறப்பட்டான். சோத்திரம். அவனை பத்தி சொல்ல, அவன் ஜெயிக்கிறவன், புறப்பட்டதே எப்படி? ஜெயிப்பவனாக புறப்பட்டான். சோத்திரம். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்பவர்களாக, ஜெயத்தை பெற்றவர்களாக, ஜெயிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் நம்முடைய கருத்தில் எப்பவுமே இருக்க வேண்டும். பாஸானா பாஸ் ஆகுது, ஜெயிச்சா ஜெயிக்குது, தோத்தா தோக்குது, போனா போகுது, இந்த இது நடக்காது. ஸ்டார்டிங்ல எப்படி? ஜெயிப்பவனாகவும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, ஜெயங்கொள்ளுகிறவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன். அப்போ ஜெயிக்கிறவன் என் கூட என்னோடு என்னுடைய சிங்காசனம் அப்படி சொல்றாரு. அப்ப நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, தோத்தவனை பக்கத்தில் உட்கார வைக்கிற மாதிரி இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனம் அப்படிதானே அர்த்தம். ஒன்று வாசிப்பீங்களா? 3:21. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஏன்னா நான் ஜெயங்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை பின்பற்றக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் எதிர்பார்க்கிறார், நான் ஜெயித்தேன், அது போல நீ என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். ஜெயிச்சினா நீ என் கூட உட்காரலாம். ஒருவேளை தோற்றவர்கள் இருக்கலாம், பக்கத்தில் உட்கார வைப்பாருன்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் உட்கார வைப்பாரா? ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா.
சரி, ஒரு ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் ஒரு போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லாம ஜெயம் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த யுத்தங்களை குறித்து படிக்கும்போது சும்மா யுத்தம் பண்ணுவது வேறு, இன்னொன்று தன்னை ஒருவன் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் போராடித்தான் ஆக வேண்டும். தன்னுடைய நிலையில் ஒருவன் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அவன் போராட வேண்டும், போராடி கொண்டிருக்க வேண்டும். சோத்திரம். ஏன்னா எப்போ யாரு காலை தட்டி விடுவான்னு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. சோத்திரம். மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகள், நமக்கே தெரியாம சில கண்ணிகள் நமக்கு காலுக்கு கீழே போட்டிருப்பாங்க. நீங்க யோசித்து பாருங்க, தானியேல் நல்ல மனுஷன், ஆனா அவர் நல்ல மனுஷனாய் இருந்ததுனால தான் 120 தேசத்து அந்த பிரதானிகள் இவனுக்கு விரோதமா இருந்தாங்க. சரிதானே? இவர் நல்ல மனுஷன்தான். உலக பழக்கத்தில் சொன்னா லஞ்சம் கஞ்சம் ஒன்றும் இல்லாம சுத்தமான கையோடு இருந்த மனுஷன். கூட இருந்த அத்தனை பேருக்கும் பயங்கர பிரச்சனை. இவனை வச்சிருக்கப்படாது. கவனிக்கிறீங்களா? அப்ப நம்ம கவனிக்க வேண்டும். நாம் கரெக்டா இருந்தாலும் நம்ம நிலைநிறுத்தி கொள்வதற்கு சின்ன ஒரு போராட்டம் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இத பவுல் அழகா சொல்வார் பாருங்க. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4 அவர் சொல்வாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஸ்தோத்திரம். அவருக்கு தெரிகிறது நான் நல்ல ஒரு ஃபைட் பண்ணேன். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4:7 ஸ்தோத்திரம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் இருக்கிறது, நீதியின் கிரீடம் இருக்கிறது. அப்போ நல்லா போராடணும். அவர் சொல்ல ஐ ஹவ் ஃபினிஷ் மை கோர்ஸ் சொல்வார். சோத்திரம். அந்த வார்த்தை அப்படிதான் வரும். ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லும் போது ஐ ஹவ் ஃபினிஷ் மை கோர்ஸ், என் கோர்ஸை நான் முடிச்சாச்சு, நல்ல போராட்டத்தை போராடினேன். சரி, போராடணும். எப்படி போராடுவது அதுவும் இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கதான வேளையில் ஸ்தோத்திரம் 2 தீமோத்தேயு 2:5 மேலும் ஒருவன் மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ரெஸ்லிங். ஸ்தோத்திரம். நல்ல ரெஸ்லிங் பார்க்கறாங்க. இந்த ரெஸ்லிங் பண்ணணும்னு சொன்னாலும் சட்டத்தின்படி பண்ண வேண்டும். எந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, அவன் சட்டத்தின்படி பண்ண வேண்டும். எப்படியும் நான் சண்டை போடுவேன்னு சொன்னா அது பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அப்போ சட்டத்தின்படி அவன் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். இந்த உலகத்தில் கூட நிறைய போராட்டங்களை நம்ம பார்க்கிறோம். சட்டத்தின்படி பண்ணுகிற எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி உண்டு. அப்போ நம்முடைய போராட்டம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் சொன்னா சட்டத்தின்படி போராட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ சட்டம் இல்லாம நம்ம போராட முடியாது. சட்டம் இருக்கிறது, அல்லது பிரமாணம் இருக்கிறது, அல்லது ஒழுங்குகள் இருக்கிறது. இந்த ஒழுங்குகளை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு யுத்தம் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய நாம் சோத்திரம் கர்த்தர் நமக்கு வகுத்ததான விதத்தில் நம்ம போராட வேண்டும், நாம் யுத்தம் செய்ய வேண்டும். சோத்திரம். இப்படி செஞ்சா மட்டும்தான் ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய மற்றபடி நமக்கு ஜெயம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே இவை எல்லாவற்றிலும் 37 இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நம்மில் அன்பு கூறுகிற தேவன் நமக்கு முற்றும் ஜெயத்தை தருகிறார். இந்த 8ஆம் அதிகாரத்திலே சில பிரமாணங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரத்திலே நிறைய பிரமாணங்கள் உண்டு. ஸ்தோத்திரம்.
இதை 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இன்னொன்று பாவம் மரணம் என்பதிலும் பிரமாணம். அப்போ பாவம் மரணம் என்பதும் ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டு அல்லது ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அதுவும் செயல்படுது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிட்டு. அப்போ இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஒரு 7 பிரமாணங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு 7 பிரமாணங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். இந்த பிரமாணங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கதான வேளையில் ஸ்தோத்திரம் ஆவியிலே நடப்பது, ஆவியின்படி நடக்கிறவர்கள். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆவியின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அங்கே பார்த்தீங்கன்னா மாம்ச சிந்தை, அடுத்த ஆவியின் சிந்தை. நம்ம வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கிறதை குறித்து கவனிக்க வேண்டும். நம்முடைய சிந்தை, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படுதல். ஆவியினாலே என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கப்படுதல். ஸ்தோத்திரம். அடுத்ததாக 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பது, சரீரத்தின் செய்கைகளை அழிப்பது. ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்திலே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவது, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவது. ஸ்தோத்திரம். அடுத்ததாக 6வது 26ஆம் வசனத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்தோத்திரம் 27ஆம் வசனத்திலே நமக்காக வேண்டுதல் செய்தல், நமக்காக வேண்டுதல் செய்தல். நல்லா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்குரிய ஃபார்முலாவுக்கும் சொல்லித்தாரேன். சரியா? ஜெயிக்கிறதுக்குரிய ஃபார்முலாஸாகவும் சொல்லித்தாரேன். நம்ம வாழ்க்கையின் எல்லா இடங்களும் எல்லா விதத்திலையும் நம்ம ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். சரியா? கர்த்தர் சித்தமானா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்முலாஸை சொல்லி தருவேன். நீங்கள் அதை ஓரளவுக்காவது ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்காவது வெற்றி கிடைக்கும். ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் ஃபுல் வெற்றி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த பிரமாணங்கள் அதிகமாய் வேதம் சொல்லுகிறது. இப்படி எல்லாம் செஞ்சினா முற்றும் நீ ஜெயம் கொள்ளலாம். முற்றும் என்ன செய்யலாம்? ஜெயம் கொள்ளலாம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஜெயம் பெற்றவர்களாக இருக்கும்படியாக நல்ல தேவனுடைய பிரமாணங்களை அறிந்து வாழ வேண்டியது அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கதான வேளையில் ஆவிக்கு விரோதமாக மாம்சம் எப்பவும் பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கும். ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று அது விரோதமாயிருக்கிறது. இதைத்தான் ரோமர் 7 பவுல் சொல்லுவார். ஸ்தோத்திரம். நான் விரும்பல, ஆனாலும் நான் செய்கிறேன். ஏனென்றால் எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்தது. நான் விரும்பல, ஆனா நான் செய்கிறேன். ஏனென்றால் இந்த மாம்சம் எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனோடு போராட முடியுமோ, மாம்சம்னா என்னன்னு விலைக்கு நான் தாரேன். சரியா? இந்த ஃப்ளஷ் மாத்திரம் இல்லை, இந்த ஃப்ளஷ்ல நிறைய தன்மைகள் உண்டு. ஸ்தோத்திரம். இது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, தேவன் சிந்திப்பதுக்கு விரோதமாக, தேவனுடைய நோக்கத்துக்கு விரோதமாக அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம்.
ஆனால் நமக்கு கேரண்டி சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றுமுடிய நாம் ஜெயம் எடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றுமுடிய என்ன செய்கிறோம்? ஜெயம் எடுக்கக்கூடியவராய் இருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே முற்றுமுடிய ஒரு ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய எதிரியை முதலாவது இனங்கண்டு கொள்ள வேண்டும். ஆவிக்கு விரோதமாய் மாம்சம், மாம்சக்கு விரோதமாக ஆவி. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அப்ப தேவன் கிருபையாக நம்மை பரிசுத்தாவினால் நிரப்பி இருக்கிறார். தேவ ஆவியினால் நடத்தப்படும் போது நீதியின் பாதையில் இடறல் இல்லை. நீதியின் பாதையில் இடறல் இல்லை. ஸ்தோத்திரம். எந்த ஒரு இடறலும் ஒரு ஹிண்ட்ரன்ஸும் நம்ம வாழ்க்கையில வராது. ஏன்னா அந்த பாதையில இல்லை. ஸ்தோத்திரம். அந்த பாதையிலே இடறல் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இந்த பாதையில் வருவார்கள். அந்த அந்த பாதை பரிசுத்த பாதை எனப்படும். அந்த பாதையில் சிங்கம் இருப்பதில்லை. அந்த பாதையிலே சிங்கம் இருப்பதில்லை. ஸ்தோத்திரம். சிங்கம் இருப்பதுனா பிசாசு இல்லை, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அப்ப தேவன் அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு பாதையை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கும் போது நாம் ஜெயம் எடுத்தவர்களாய் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஜெயம் எடுத்தவர்களாய் வாடுவதற்கு சில விஷயங்கள் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். சில விஷயங்கள் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 11ஆம் வசனம். எண்ணிக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எப்பவுமே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நான் பாவத்துக்கு மரித்தவன், நீதிக்கென்று பிழைத்திருக்கிறவன். இது நமக்கு தெரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாக, ஞானஸ்நான சத்தியத்தில் எப்பவும் இதை சொல்றது நமக்கு தெரிய வேண்டும். நான் பாவத்துக்கு மரித்தவன். நம்ம வாயினாலே இதை நம்ம சொல்ல வேண்டும். வாயினாலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். ஸ்தோத்திரம். ரட்சிப்புண்டாக இருதயத்திலே விசுவாசிகளும் வாயினால், நீதி உண்டாக வாயினாலே, மாற்றி சொல்ல, நீதி உண்டாக இருந்ததை விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். அப்ப வாயினாலே அறிக்கை பண்ண தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும். நமக்கு சொல்ல தெரிய வேண்டும், நான் பாவத்துக்கு மரித்தவன், நீதிக்கு பிழைத்திருக்கிறவன். நான் பாவத்துக்கு மரித்தவன், நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறவன் என்று நம்ம சொல்ல வேண்டும். இது நமக்கு சொல்ல சொல்ல அந்த வசனத்திலே ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் நமக்குள்ளே கிரியை செய்யும். நம்ம படிக்கிற வசனங்கள் ஆவியா ஜீவனாய் இருக்கிற வசனங்கள். இந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில ஜீவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லி இந்த வசனத்தினால் நம்முடைய இருதயத்தை நம்ம நிரப்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்கிறது, நான் பாவத்துக்கு மரித்தவன், நீதிக்கு பிழைத்தவன். பாவத்துக்கு மரித்தவன், நீதிக்கு பிழைத்தவன் என்கின்றதான அந்த சரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்திலேயும் 6ஆம் வசனத்தை வாசிக்கதான வழியில் ஸ்தோத்திரம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோம். ஞானஸ்தானம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும், நாம் புதிய ஜீவன் உடையவனாய் இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு புது ஜீவன் இருக்கிறது. பழைய ஜீவன் அல்ல, பழைய மனுஷனுடைய ஜீவன் அல்ல. புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அந்த கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. ஆகையினால் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே நான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ரெண்டாவது நமக்கு தெரிய வேண்டும், நான் பாவத்துக்கு மரித்தவன். 6ஆம் வசனத்திலே பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரிய வேண்டும், நமக்கு ஒவ்வொரு நாளும் தெரிய வேண்டும், பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது. பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறான். அப்ப நமக்கு தெரியணும். இது தெரியலன்னு சொன்னா பழைய மனுஷன் திடீர்னு உயிரோடு வந்துருவான். நமக்கு தான் தெரிய வேண்டும், நான் பாவத்துக்கு மரித்தவனாய் இருக்கிறேன், மாம்ச கிரியைக்கு நான் மரித்தவனாய் இருக்கிறேன், உலகத்தின் வழிபாடுகளுக்கு நான் மரித்தவனாய் இருக்கிறேன். உலகத்தை இயேசு ஜெயித்தார், பிசாசை இயேசு ஜெயித்தார், மரணத்தை இயேசு ஜெயித்தார், பாவத்தை இயேசு ஜெயித்தார், வியாதியை இயேசு ஜெயித்தார், தரித்திரத்தை இயேசு ஜெயித்தார். இயேசு எல்லாத்தையும் ஜெயித்ததுனாலே என் வாழ்க்கையில் அந்த ஜெயம் உண்டு. நான் அந்த ஜெயம் எடுத்தவனாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பூமியிலே நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னுடைய கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் தருவார். நம்ம தோத்து போக மாட்டோம், தோக்க முடியாது. ஸ்தோத்திரம். இன்னொன்று, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே நான் வரும்போது தானியேலை குறித்ததான ஒரு விசேஷமான ஒரு செய்தி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்ததாம்? ஜெயமாயிருந்தது. இந்த வசந்தவன் ஆசீர்வாதம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஒரு காலத்தில் இல்லை. சோத்ரம். நேபுகாத்நேச்சார் காலத்திலையும் இருந்திருக்கிறார், அவருடைய மகன் பெல்ஷாசாருடைய காலத்தில் இருந்திருக்கிறார், அடுத்து தரியுடைய காலத்தில் இருந்திருக்கிறார், பெர்சியனாகிய கோரேசுடைய காலத்தில் இருந்திருக்கிறார். எப்ப இருந்தாலும் இவருடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ராஜாக்கள் மாறி ராஜாக்கள் வரலாம், அதிகாரிகள் மாறி அதிகாரிகள் வரலாம், நம்முடைய காரியம் ஜெயமாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே நல்ல ஜெயத்தை எப்பவுமே என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். ஜெயம் இருக்க வேண்டும், ஜெயம் இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் ஒரு ஜெயத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஜெயம் பெற்றவனாய் இருக்கணும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே சோத்திரம். இந்த தானியேல் ஒரு விஷயம் சொல்லுகிறார். சோத்திரம். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். அது ஏனென்றால் என் காரியம் ஜெயமாய் இருந்தது, எல்லா விஷயத்தையும் நான் ஜெயமுள்ளவனாய் இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டும், நாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறபடியினாலே நமக்கு சோத்திரம் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமே. ஆனால் அப்படி இல்லை. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால், நான் மாற்றி கரெக்டாக தான் சொன்னேன், நான் பர்பஸாக தான் சொன்னேன். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். அதே சமயத்தில் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று சொன்னால் நம்ம எப்படி தேவ சமூகத்தை கேட்டுக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் எப்படி நமக்கு தருவார்? அப்போ நம்முடைய இருதயத்தை சோத்திரம் அல்லது நம்முடைய மனசாட்சியை நம்ம கரெக்டா சுத்தம் பண்ண வேண்டும். மனசாட்சி சோதரம், நம்முடைய மனசாட்சி
நம்மை குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடாது. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சி சுத்தமாயிருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன். என்னுடைய மனசாட்சி என்னை குற்றவாளி என்று சொல்லாது, சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பவுல் அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுவார். உங்களுக்கு முன்பாக நாங்கள் எவ்வளவு குற்றமற்றவர்களாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இதற்காக நான் எப்போதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று சொல்லக்கூடாது. நாம் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மனசாட்சி நம்மை வாதிக்கும் என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சியிலே நமக்கு தெரியும் நம்ம என்ன செஞ்சோம் செய்யல. ஏன் சொன்னா நமக்கு எல்லாமே தெரியும். தேவ ஜனத்துக்கு இது எல்லாமே ஈஸியா தெரியும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியான அவங்க கூட இருக்கிறார். அவர் அவளுக்கு போதிப்பார். வேற ஒருத்தர் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நாம் ஆவியானவரை மிஞ்சி அல்லது ஆண்டவர் சொல்வதற்கு மிஞ்சி செயல்பட்டது நமக்கு தெரியும். எபிரேயர் 8:10 திரும்ப திரும்ப நம்ம படிக்கிற வசனங்கள் தான். ஆண்டவர் பிரமாணங்களை மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவார், இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுகிறார். நமக்கு தெரியும். எனக்கு பிரமாணம் தெரியாதுன்னு யார் சொல்ல முடியும்? எனக்கு இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது எனக்கு தெரியும், தெரியாது அப்படி யார் சொல்ல முடியும்? கட்டாயம் நமக்கு தெரியும். சில இடங்களில் நம்ம சமாளிக்கிறோம், பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லி. கவனிக்க வேண்டும், நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளி என்று சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த உலகத்திலே அவனுக்கு கீழாக நிறைய மந்திரவாதிகள் இருந்தார்கள், நிறைய ஜோசியர்கள் இருந்தார்கள், நிறைய சாஸ்திரிமார்கள் இருந்தார்கள், நிறைய கல்தேயர் இருந்தார்கள், மெஜிஷியன்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். ஆனாலும் அத்தனை பேருக்கு முன்னாலேயும் தேவனுக்கு முன்னாலேயும் குற்றமற்றவனாக இருந்தான். தைரியமா சொல்றார், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தேன். அதனால சிங்கம் என்னை சேதப்படுத்தவில்லை, அதனால சிங்கம் என்னை அழித்து போடவில்லை. எவனை விடுங்கலாமோ என்று வகை தேடுகிற கர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தான் அலைந்து திரிவான். அவன் உன்னை சேதப்படுத்த கூடாது, அவன் உன்னை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த இடம் இல்லை. நாம் குற்றவாளிகளாய் இருந்தால், நாமே இடம் கொடுப்போம் என்று சொன்னால் ரொம்ப கவனிக்கணும். பல இடங்களில் தோல்விகள் வந்துடும். சிலருடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைகிறார்கள், சில குடும்பத்திலே தோல்வி அடைகிறார்கள், பொருளாதாரத்திலே தோல்வி அடைகிறார்கள். அந்த ஏரியாலாம் கவர் பண்ண விரும்புகிறேன் வருகிற நாட்களில். சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தனிப்பட்ட கையிட்டு செய்கிற வேலைகளில் தோல்வி அடைகிறார்கள். நம்ம தோற்று போக கூடாது என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம மனசாட்சி நம்மை குற்றவாளி சொல்லக்கூடாது. நம்முடைய இருதயம் நம்மை நிந்திக்க கூடாது. போய் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி உன்னதப்பட்ட வசனம் உண்டு. நம்ம கவனிக்க வேண்டும், நம்முடைய இருதயம் நம்மை நிந்திக்க கூடாது. நீ இப்படி ஏன் பண்ண, இதனால தானே வாழ்க்கை போச்சு, உன் இருதயம் உன்னை நிந்திக்க கூடாது. கர்த்தர் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே தானியேலிருந்து ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறுத்துகிறேன்.
அவருடைய வாழ்க்கையில் நல்ல வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை எல்லா காலத்திலேயும், அது நேபுகாத் நேச்சார் காலம் முதல் சோத்திரம் அந்த கோரேஸ் ராஜாவுடைய காலம் வரைக்கும் அவர் சரியான ஒரு வெற்றிகரமான ஒரு அரசாட்சியை நிர்வகிக்க கூடியவராய் இருப்பார் என்று சொன்னால், இருந்தார் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக தன்னை தீட்டுப்படாமல் காத்து கொண்டது. ஸ்தோத்திரம். தானியேல் 1 அதிகாரத்திலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு தீர்மானம் வருகிறது. ஸ்தோத்திரம். 8 வசனத்தில், தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவனுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம். எப்படி? தன்னை தீட்டுப்படுத்ததாகாது, இருதயத்திலே தீர்மானம் பண்ணுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். உலகத்திலே வாழ்கிறோம், நிறைய விஷயம் வருது. நம்மை தீட்டுப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை பாழாக்குவதற்கு, அல்லது வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் நிறைய வந்து கொண்டிருக்கலாம். நம்ம இருதயத்தில் ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். நான் இதனால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தீர்மானத்தை உறுதியாக இருக்க வேண்டும். எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சிலர் வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறார்கள். சர்ச்சில் தூரமாக இங்கேயா போயிட்டா நல்லது, ஏன்னா எப்படியும் வாழலாம். எப்படியும் வாழக்கூடாதுன்னு வசனம் சொல்லலை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. வசனம் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. உனக்கு எது தகுதியோ அதுதான் உனக்கு வேண்டும். நமக்கு தகுதி இல்லாத விஷயத்துல நம்ம செய்வோம் சொன்னா நிச்சயமாக நம்ம ரொம்ப பரிகசத்துக்கும் கேலிக்கும் உரியவர்களாகத்தான் மாறும். சில ஆட்கள் அவங்களுக்கு தகுதிக்கு மிஞ்சின சில வேலை செய்வாங்க. சில சமயத்தில் சில பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள், வீட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும், டீச்சர் மாதிரி ஏறி நின்று ஆக்ஷன்லாம் பண்ணும். நீங்கள் அதை சிரிப்பீங்களா, என்ன செய்வீங்க? அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தான் இருக்கும்? சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை அது படிக்க தான் போச்சு இல்லையா? அது படிக்க தான் போச்சு. சோத்திரம். ஆனால் அது டீச்சர் போல ஆக்ட் பண்ணுது. சோத்திரம். நமக்கு சிரிப்பாக இருக்கும். இது போலதான் தகுதி இல்லாதவர்கள் தகுதிக்கு சில காரியத்தை தன்னை இப்படி பண்ணி செய்யறாங்க பாருங்க, பலரும் சிரிப்பாங்க, பரியாசத்துக்கு இடமாக மாறுவார்கள், கேலிக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். ஏன்? தகுதி இல்லை. சோத்திரம். நம்மை தகுதிப்படுத்துவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இதை மறக்கவே கூடாது. சோத்திரம். அப்போ இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது நமக்கு ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். என் இருதயத்தை, என் வாழ்க்கையை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். உலகத்தில் எந்த மூலையில போனாலும் நான் என்னை காத்துக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலே நிறைய சரித்திர புருஷர்களை நீங்க படிங்களேன். அவங்க பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, நீ உலகத்தை அங்கெல்லாம் போற, அந்த தேசத்துக்கெல்லாம் போற, சத்தியம் பண்ணி கொடு, உன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், வாழ்க்கையை காத்துக்கொள்ள ப்ராமிஸ் பண்ணி கொடு, கேட்குறாங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது பரலோகத்தின் தேவன் நம்மை கிருபையாய் நம்பி அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து நாம் அவருக்குரியவளாய் இருக்கும்படி தெரிந்தெடுத்து நம்மை வைத்திருக்கும் போது நமக்கு தகுதி இல்லாத சில காரியத்தினாலே நம்மை தீட்டுப்படுத்தும் போது அந்த தேவன் எவ்வளவு துக்கப்படுவார். சரி, அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடிகிறதா? வாழ்க்கையிலே பல இடங்களில் தோல்விகள் வருகிறது. தீர்மானங்கள் கூட தோற்கக்கூடாது, ஜெயிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையிலே சரியான ஜெயம் இருக்க வேண்டும். அன்னைக்கு அங்க இருந்த அத்தனை வாலிபர்களுக்கும் ராஜாவின் போஜனம் கொடுக்கப்படுகிறது. நல்லா சாப்பிடலாங்க,
சொல்லுவாங்க, அனுபவிக்க தெரியலப்பா, பொழைக்க தெரியாதவனா இருக்கிறான். சொல்லிட்டு போறான். இந்த 3 பேரை தானே தேவன் உயர்த்தி வைத்தார். அவங்களாம் என்ன ஆனாங்க தெரியாது. நல்லா உலகத்தை அனுபவித்தார்கள். ராஜா கொடுத்து அனுபவித்தான். சரி, அவனுடைய சரித்திர பின்னணி ஏதாவது தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு தீர்மானம் இருக்கும் என்று சொன்னால், நான் எங்க போனாலும் இப்படிதான் வாழ்வேன். எங்க பெற்றார் எங்களுக்கு இப்படி சொல்லி தந்தாங்க, எங்க சபையில் எங்களுக்கு இப்படி சொல்லி தந்தாங்க, அல்லது எங்க வேதம் இப்படி எனக்கு சொல்லி தந்திருக்கிறது, நான் தீட்டுப்பட போக மாட்டேன், நான் என்னை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். இந்த தீர்மானம் ஃபர்ஸ்ட் நம்முடைய இருதயத்தில் எடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வெளியே எடுக்குதில்லை, நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் என்று சொன்னால் தீர்மானத்தை காத்துக்கொள்ளலாம். சோத்ரா, சில சமயத்திலே சில வாழ்க்கையிலே காலத்துக்கு முன்னாலேயே சில தீர்மானம் எடுப்பேன். அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த தருணங்கள் வாய்ப்புகள் வரும்போது அதுக்கு தக்கதான தீர்மானங்களை அந்தந்த காலகட்டங்களில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை வெற்றியாக அமையும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வெற்றியாக அமையும். இந்த தானியேல் அவருடைய காரியம் கோரேஸ் ராஜாவின் காலம் வரைக்கும் ஜெயமாய் இருந்தது என்று படிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஜெயம் இருக்க வேண்டும். போராட்டம் வந்ததா? வந்தது. விரோதித்தாங்களா? விரோதிச்சாங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவைகள் இன்றெல்லாம் அவன் நினைச்சு வரான் விடுவிப்பார். நம்மை விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தானியேலுக்கு தெரியும், சோத்ராம், நான் ராஜாவுக்கு முன்பாக குற்றமற்றவனா இருந்திருக்கிறேன். சோத்ராம், நான் எந்த தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியுடையவனா இருந்திருக்கிறேன். சோத்ராம், அதனால என் தேவன் சிங்க கவியில போட்டாலும் என்னை காப்பாற்றுவார். வெளியே வந்தவனே பெரிய ப்ரொமோஷனோட தான் வந்தான். அவனுக்கு விரோதமா எழுந்தவங்க அன்னையோடு முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில கவனிக்க வேண்டும், நாம் ஜெயம் எடுத்தவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி நமக்கு கட்டாயம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெயம் தர வல்லவராய் இருக்கிறார். சோத்ரம். ஆனா சிலர் நான் தோத்துதான் போவேன்னு இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. சிலர் தங்கள் வாழ்க்கையிலே நான் தோத்துதான் போவேன்னு சொல்லி சிலர் இருப்பாங்க. சிலர் ஃபெயில் ஆகணும்னு சொல்லி எக்ஸாம் எழுதாமல் கட் அடிச்சுட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? பர்பஸாக ஃபெயில் ஆகும். அவனை என்ன பண்ணுறது? 10 மார்க் போட்டு கூட அந்த டீச்சர் பாஸ் ஆக்க முடியாது, ஏன்னா இவன் வரலையே. சிலர் விசுவாச பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அப்படி போயிடக்கூடாது. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள், துன்மார்க்கர் துரத்துவார் இல்லாமல் செய்வாங்க, ஓடி போறாங்க. சோத்திரம். துரத்தவே வேண்டாம், அவனே ஓடி போயிடுறான். எதுக்கு? இப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ எல்லா இடங்களிலும் நமக்கு ஒரு வெற்றி வேண்டும். எல்லா இடங்களிலேயும் வெற்றி வேண்டும். அந்த வெற்றியை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அதிகமான கிருபை தருவாராக. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நான் ஜெயம் எடுத்து என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல. சிங்காசனம்னா ஒரு ஆளுகை காண்பிக்கிறது, அதிகாரத்தை காண்பிக்கிறது. சோத்ராம், நான் எப்படி ஜெயித்து என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கணும், அதே போல நீங்க ஜெயித்தீங்கன்னா என் கூட உட்கார்ந்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆளுகை செய்வீர்கள். சிங்காசனத்தை உட்காருவீர்கள், ஆளுகை செய்வீர்கள். ஒரு சீட்டில் உட்கார்ந்தா சீட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? சோத்ரம். அப்போ உங்க வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அவர் ஜெயித்தது போல நான் ஜெயிக்க வேண்டும். அப்போ அந்த ஜெயத்தை நான் எப்படி பெற முடியும்னு சொன்னால், நம்மில் அன்பு கூறுகிறதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஜெயம் எடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் நமக்கு அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம தோத்து போகக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? தோற்று போகக்கூடாது. எதிலையும் தோத்து போகக்கூடாது. சோத்ரா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும், நாம் தோல்வி அடையாமல் வெற்றி அடைய தேவன் நமக்கு அதிகமான கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோத்ரா. இன்னொன்று, உலகத்திலே சொல்வார்கள்,
உலகத்தை சொல்லுகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து அவன் அறிந்து கொண்டால், அவன் எதற்காக பிறந்திருக்கிறான், எதற்காக தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சதுனா அவன் அதை பெற்றுக்கொள்வான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் என்கின்ற கேள்விக்கு விடை கிடைத்தால் எப்படி என்பது லகுவாக முடியும். ஸ்தோத்திரம். ஏன் என்ற கேள்விக்கு விடை கிடைத்தால் எப்படி என்பது லகுவாக முடியும். கர்த்தருக்கு சித்தமான இது அடுத்த வாரத்தில் நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.